ஃப்ரெண்ட்ஸ், கம்மி சேலரி ஏர்ன் பண்றவங்களால ரிச் ஆக முடியுமா? நம்ம சேனல்ல இன்வெஸ்டிங், வெல்த், மணி பத்தின வீடியோஸை போடும்போது காமனா நம்மளுக்கு வர கமெண்டே என்னோட சேலரி ரொம்ப கம்மி, அதை வச்சு எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதுல எங்க இருந்து நான் இன்வெஸ்டிங், வெல்த்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுன்னு. அண்ட் ஒரு சிலர் சரி ஒருவேளை கம்மி சேலரியை வச்சு ரிச் ஆக முடியும்னா ஏன் அது எல்லாருமே பண்றது இல்ல? இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமான ஆன்சரும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கிடைக்க போகுது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா மணி அண்ட் வெல்த் மேல இருக்கிற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ஜஸ்ட் 10,000 rupees சேலரியை வச்சு எப்படி மில்லியனர் ஆகுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவே கிடையாது. எப்படியாச்சும் எல்லா பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளியே வந்து நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். யாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்களால மட்டும்தான் ரிச் ஆக முடியும், நம்மள மாதிரி வேலைக்கு போறவங்களுக்குலாம் அது சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். சுந்தர் பிச்சை, டிம் குக் இவங்க யாருமே பிசினஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணல, பட் இருந்தாலும் மல்டி மில்லியனர்ஸா இருக்காங்க. இதை சொன்னதும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அவங்களுக்கு கோடி கணக்கில் சேலரி வருது, அதனாலதான் அவங்க ரிச் ஆகுறாங்க. பட் எங்களுக்கு அவ்வளவு சேலரி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, கோடி கணக்கில் சேலரி வாங்காமலே உங்களாலையும் ரிச் ஆக முடியும். அண்ட் அதை புரிஞ்சுக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரியை பார்க்கலாம். இது வரைக்கும் வீடியோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சாப்டர் 1, விஜய், த டிபிக்கல் மிடில் கிளாஸ் காய். விஜய் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வராரு. சின்ன வயசுல இருந்தே பேரண்ட்ஸ் சொல்றதை கேட்டு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கும் போறாரு. அவரோட ஸ்டார்டிங் சேலரி மந்த்லி 10,000 rupees. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல இம்பார்ட்டன்டான ஒரு ஃபினான்ஸ் ஃபார்முலாவை பார்த்திருப்போம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் ஈக்குவல் டு சர்ப்ளஸ். இயர் 1ல விஜயோட சேலரி 10,000. அதுல 4,000 rupees வீட்டோட ரெண்ட் கட்டிட்டு 6,000 rupees லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுச்சு. அப்போ அவரோட சர்ப்ளஸ் எவ்வளவு இருக்கும்? 10,000 இன்கம் மைனஸ் 4,000 ரெண்ட் மைனஸ் 6,000 லிவிங் எக்ஸ்பென்ஸ், அப்போ 0. அப்போ மந்த் எண்ட்ல அவர் கையில 0 rupees தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு அவரால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியல. இயர் 2, விஜய்க்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இப்போ சேலரி 15,000. இப்போ அவர் இன்வெஸ்ட் பண்றாரா? அதுதான் இல்லை. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க, டவுன் பேமெண்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணுங்க, பேலன்ஸை நான் இஎம்ஐயா கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல, பையன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான், அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம், நம்ம தான் இந்த பழைய பைக்கை ஓட்டிட்டு இருக்கோமே, பையனாச்சும் சூப்பரா ஒரு நல்ல பைக்ல ஓட்டட்டும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்பதான் சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவங்களுக்கு புரியல இதெல்லாம் ஒரு லயபிலிட்டி அப்படின்னு. நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு லயபிலிட்டியை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிடில் கிளாஸோட மைண்ட் செட். அக்கம் பக்கத்துக்காரங்களுக்காக நம்ம அவங்க முன்னாடி நல்லா வாழணும்னு கடனை வாங்கி கூட நல்லா வாழ்ற மாதிரி காட்டிப்பாங்க. ஸோ விஜய் 2 lakh rupeesக்கு பைக் வாங்குறான். அண்ட் அதுக்கு மந்த்லி 5,000 rupees இஎம்ஐ. 15,000 rupeesல 10,000 rupees எக்ஸ்பென்சஸ் போக பேலன்ஸ் 5,000 rupees இஎம்ஐக்கு போயிடுது. ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் விஜயோட சர்ப்ளஸ் 0 தான் இருக்கு. இன்னொரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ விஜய் வீட்டுல விஜய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரெஷர் பண்றாங்க. அவங்க அப்பா அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கேன், உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பட் விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கையில இருக்கிற சேலரி அவன் ஒருத்தனுக்கே பத்தல. இந்த கம்பெனிலையும் பெருசா இன்க்ரிமெண்ட் கிடைக்கல. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் நமக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, இதை வச்சு ஒரு நல்ல வேலைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றான். புது வேலையில அவனுக்கு 25,000 rupees சேலரி. பட் இதுவும் இப்போ பத்தல. கல்யாணம் ஆனதும் இந்த சின்ன வீட்லயே இருக்க முடியாது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வீட்டுல இருந்தாதான் இந்த பொண்ணுக்கு பிடிக்கும். ஸோ 10,000 rupeesல ஒரு பிளாட்டுக்கு ரெண்ட்டுக்கு போறாரு. லிவிங் எக்ஸ்பென்ஸும் 10,000 rupees ஆயிடுச்சு. பேலன்ஸ் 5,000 rupees இஎம்ஐ பைக்கு போகுது. ஸோ மறுபடியும் அவங்க கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட் பண்றதுக்கான பணம் எதுவுமே இல்ல, 0. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நிறைய பேர் இந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் ட்ராப்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அது கூடவே அவங்களோட எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளவுதான் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் அது பத்தாத மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த கதை முடிஞ்சதும் ரவியோட ஸ்டோரியை பார்க்கலாம். அவன் எப்படி கம்மியான சேலரி இருந்தும் ஒரு மில்லியனரா ஆனா அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்ப விஜயோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். ஆஃப்டர் 1 year விஜய்க்கு குழந்தை பிறந்துடுச்சு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்த்தாங்க. பட் அந்த பில்லை பே பண்றதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு? விஜய் கிட்ட தான் சேவிங்ஸே இல்லையே. எஸ், யூ ஆர் கரெக்ட். நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா தான் இருக்கும். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு வேற 5,000 rupees பே பண்ணணும். பட் ஆல்ரெடி அவனோட சேலரி ஃபுல்லா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இஎம்ஐக்கு போயிடுது. இப்போ இந்த இடத்துல 5,000 rupees எப்படி எக்ஸ்ட்ராவா பே பண்ண முடியும்? இதை நினைச்சு தலையை பிச்சுட்டு இருக்கான் விஜய். ஸோ மறுபடியும் வேற வேலைக்கு போறான். அங்க சேலரி 35,000 rupees. இப்போ விஜய்க்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வழியா எல்லாமே நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சான். அண்ட் இனிமே காசை சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சான். அங்கதான் புது சிக்கலே ஆரம்பிச்சிச்சு. குழந்தை பிறந்ததும் எக்ஸ்பென்சஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி 10,000 rupees எக்ஸ்பென்ஸ்ல போயிட்டு இருந்த வீடு இப்போ எக்ஸ்ட்ராமா 5,000 இன்க்ரீஸ் ஆயிட்டு வீட்டுக்கு மட்டுமே 15,000 rupees ஆயிடுச்சு. அது கூடவே இஎம்ஐல 10,000 rupeesம் போக ஆரம்பிச்சு. மீதி இருந்த 10,000 வீட்டோட ரெண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ மறுபடியும்
சர்ப்ளஸ் ஜீரோல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் விஜய்க்கு புது கம்பெனில ப்ரொமோஷன் கிடைக்குது. இப்போ சேலரி 50,000. இப்போவாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவானா தானே கேட்குறீங்க? அதுதான் இல்லை. தன்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கு, நம்ம கிட்ட தான் காரே இல்லையே. ஸோ நம்ம ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி 10 lakhsக்கு ஒரு கார் இஎம்ஐல வாங்குறான். அதுக்கு இஎம்ஐ 20,000 rupees. எல்லா கணக்கையும் பார்த்தா மறுபடியும் அவனோட சர்ப்ளஸ் ஜீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சர்க்கிள் எல்லாருக்குமே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப 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 கம்மியான பேர் தான். எல்லா கணக்கையும் பார்த்தா மறுபடியும் அவனோட சர்ப்ளஸ் ஜீரோல தான் இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட்டே இந்த மாசம் காசு இல்ல, ப்ரொமோஷன் வரட்டும், நியூ இயர் வரட்டும், போனஸ் வரட்டும், அதுக்கப்புறமா சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போய்கிட்டே இருக்கும். பட் கடைசி வரைக்கும் அதை பண்ணவே மாட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் ட்ராப்லயே மாட்டிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ட்ராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் பண்றது? அதுக்கு தான் இன்னொருத்தரோட கதையை பார்க்க போறோம். சாப்டர் 2, ரவி த மில்லியனர் மைண்ட் செட். ரவிக்கும் ஸ்டார்டிங்ல 10,000 rupees தான் சேலரி. இப்போ அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இயர் 1 ஒரு சின்ன வீடை பார்த்து ரவி ரெண்ட்டுக்கு எடுக்கிறாரு. ரெண்ட் 3,000 ரூபாய். லிவிங் எக்ஸ்பென்சஸ் 5,000 rupeesக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளானும் பண்றாரு. ஸோ இதனால at the end of the month அவர்கிட்ட எப்பவுமே 2,000 rupees இருக்கு. அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ரிட்டர்ன்ஸ் 12% கிடைக்குது இயர் ஆன் இயர். இயர் 2 ரவிக்கு சின்ன வயசுல இருந்தே கிராஃபிக் டிசைன்ல ரொம்ப ஆர்வம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை சைட் ஜாபா பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுல எக்ஸ்ட்ராவா மந்த்லி ஒரு 5,000 rupees கிடைக்குது. ஸோ டோட்டல் இன்கம் அவருக்கு 15,000 rupees அண்ட் எக்ஸ்பென்சஸ் அதே 8,000 rupees தான். ஸோ இப்போ அவர்கிட்ட சேவிங்ஸா, அதாவது சர்ப்ளஸா 7,000 rupees இருக்கு. அண்ட் அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இயர் 3 ரவி வேற கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டாரு. அங்க 25,000 rupees சேலரி தினமும் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் ஆடம்பரமான வீட்டுக்கு போகாம 7,000 rupees ரெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பிளாட்ல குடி போயிட்டாரு. அண்ட் அவரோட எக்ஸ்பென்சஸும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு தான். 8,000 rupees மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 10,000 பிளஸ் சைடு இன்கம்ல வர ஒரு 5,000. ஸோ டோட்டலா 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இயர் 4 ரவியோட ஹாபி இப்போ வேகமா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுல இருந்து மட்டும் மந்த்லி 10,000 rupees கிடைக்குது. ஆனா அவரோட லிவிங் லைஃப் ஸ்டைல சேஞ்சே பண்ணல. இப்போ மந்த்லி 20,000 rupees இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இயர் 5 ரவியோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவரோட சைடு ஹஸ்லும் ராபிடா க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் காம்பவுண்டிங்னால அவருக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸும் கிடைக்க ஸ்டார்ட் ஆயிடுது. சரி, இப்போ 20 வருஷம் கழிச்சு ரெண்டு பேரோட லைஃபும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ விஜய்க்கு பர் மந்த் 5 lakh rupees சேலரி. வெளியே இருந்து பார்த்தா விஜய் லைஃப்ல பெருசா க்ரோ ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள போனாதான் தெரியும் அவர் இன்னும் அதே சைக்கிள் தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்றது. இஎம்ஐல ஒரு பிளாட் வாங்கிட்டாரு. அதுக்கு மந்த்லி 50,000 rupees இஎம்ஐ. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கார், அப்புறம் பசங்களோட ஸ்டடீஸ், இன்சூரன்ஸ்னு மொத்தத்தையும் செலவு பண்ணிடுறாரு. இன்னும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டார்ட்லாம் பண்ணலைங்க. அவர் பேர்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் கூட இல்ல. என்னதான் சேலரி க்ரோ ஆனாலும் இன்னும் அதே மிடில் கிளாஸ் ட்ராப்ல தான் சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ரவி, அவருக்கும் சேலரி 5 lakh rupees தான். இது கூடவே அவரோட சைட் பிசினஸும் செம்மையா க்ரோ ஆயிடுச்சு. அண்ட் அதுல இருந்து 1 lakh rupees வரும். என்னதான் சேலரி இவ்வளவு க்ரோ ஆனாலும் இன்னும் அதே சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் மாதிரி அவரோட பசங்களை ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்கல. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எக்ஸ்பென்சிவ் ஸ்கூல்ன்றதுனால மட்டும் எல்கேஜிலேயே ஏரோப்ளேன் ஓட்டுறதுக்குலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அவ்வளவு ஏன், அவர் நினைச்சிருந்தா ஈஸியா லோன் எடுத்து வீடு வாங்கியிருக்கலாம்ல. லோன் வாங்கி அதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு பதிலா அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு இன்ட்ரெஸ்டும் வரும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு கடந்த 15 வருஷமா ஸ்டெப் அப் எஸ்ஐபி மூலமா 30,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. இப்போ அதோட வேல்யூ 3.5 crores கிட்ட இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அவரோட சொந்த ஊர்ல ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காரு. இப்போ அந்த பணத்தை யூஸ் பண்ணி அங்க ஒரு லக்ஸுரியஸான வீடு கட்ட முடியும், எந்த ஒரு லோனுமே இல்லாம. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அண்ட் ரவி ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணும்போது சேம் சேலரியில தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஒருத்தர் அதை சரியா யூஸ் பண்ணிட்டு இப்போ பணக்காரனா ஆயிட்டாரு. அண்ட் இன்னொருத்தர் இன்னும் அதே மிடில் கிளாஸ் ட்ராப்லயே மாட்டிட்டு இருக்காரு. சோ நீங்க எந்த சேலரியில ஸ்டார்ட் பண்றீங்கன்றது முக்கியமே கிடையாது. உங்க மைண்ட் செட் மிடில் கிளாஸ்ல மாட்டிட்டு இருக்கா இல்ல ரிச் பீப்புள் மாதிரி திங்க் பண்ணுதா அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். பட் அதுக்குன்னு செலவே பண்ணாம மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரல. உங்களுக்குன்னு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு செலவு பண்ணுங்க. அவன் பாக்குறான் இவன் பாக்குறான்னு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு அதுக்காக செலவு பண்ணாதீங்க. இதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ.